திருச்சிற்றம்பலம். காப்புப்படி வாரன் ரெக்கார்ட்ல போடுறதுக்கு படிவா படிக்கும். காப்புப்படிங்க. மொபைல்ல நிக்கிற வழியா எடுக்கலாது. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாயங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறகிதழித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் பொடும்பணங்கி உருகோட்டன் அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருச்சிற்றம்பலம். பக்கம் சித்தாந்த பொருள் வகை. மாணாக்கன் சித்தாந்த நூல்கள் இவை என்பது பற்றியும் அவற்றின் ஆசிரியர்களை பற்றியும் அடியேன் ஒருவாறு உணர்ந்தேன். இனி சித்தாந்த பொருளை அடியேனுக்கு உரைத்தருளல் வேணும் என்று மாணவன் கேட்க, நன்று அங்கனமே உரைப்பும் கேட்பாயாக. அதாவது ஆசிரியர் சொல்றார், சித்தாந்த நூல்கள் எல்லா பொருள்களையும் அடக்கி கூறும். அவை பதி பசு பாசம் என்பன. சித்தாந்த நூல்கள் எல்லாமே பதி பசு பாசம். பதி என்பது கடவுள், பசு என்பது உயிர், பாசம் என்பது அவ்வுயிர்களை பற்றியுள்ள பிணிப்பு. இவை முறையே இலை, இறை, உயிர், தலை எனவும் கூறப்படும். இப்பொருள்களுள் பொருள்கள் பற்றிய ஆராய்ச்சியை 4 வகைகளில் வைத்து அந்நூல்கள் கூறும். அந்நான்கு வகைகளாவன சிவஞான போதும் சிவஞான சித்தியார் எல்லாத்திலையுமே முதல் பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயனண்டு 4 இயல் இருக்குது. இப்ப பிரமாணமும் இலக்கணமும் பொது அதிகாரத்துக்கு வரும், சாதனமும் பயனும் சிறப்பதிகாரத்துக்கு வரும். பிரமாணம் என்றா இப்ப அது அளவைகள் மூலம் பதி பசு பாசங்களை பற்றி சொல்றது. இலக்கணம் என்றா அது இந்த இலக்கணத்தை, பதி என்றா இப்படித்தான் இருப்பார், பசு என்றா இப்படித்தான் இருக்கும், பாசம் என்றா இப்படித்தான் இருக்குமெண்டா அது இந்த இலக்கணம். அப்ப அது பொது அதிகாரம் உடைய சாதனம். சாதனம் என்றா என்ன? அதாவது சரிய கிரிய யோகம் ஞானத்தின் வழி நின்று இந்த பஞ்சாக்கர மந்திரங்களை இடைவிடாது தொடர்ந்து ஓதுவது சாதனம். அந்த சாதனை செய்யறதால என்ன பயன்? அதாவது முத்தி, அத்திவிதம் அது கிடைக்கும். அதை சொல்லு. இப்ப வடிவா சொல்றார், பிரமாணமாவது பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களையும் உள்ளன என அளவை முறையால் துணிவித்தல் பிரமாணம். அளவை என்பன ஒரு பொருட்சொற்கள். இலக்கணமாவது உள்ளன துணிவிக்கப்பட்ட அப்பொருள்களின் முப்பொருளின் இயல்பு இவை என கூற. சாதனமாவது முப்பொருளின் பயனை பெறுவது. இது அது அதனை பெறுவதற்கு உரிய வழி, அவ்வழியில் முயலும் முறை இது என கூறுதல். பயனாவது பயனை பெறுதற்குரிய வழியில் முயன்ற பின்னர் அம்முயற்சியால் அடையும் பயன்கள் இவை என கூறுதல். இதுதான் இப்ப இந்த என்ன ஹெடிங்குக்குள்ள வந்து நாங்கள் சித்தாந்த பொருள் அது முடிஞ்சது. இனி அளவைகள், பிரமாணம், அளவை இயல். அதாவது இப்ப அளவை பிரமாணம் என்ற அளவை, இந்த பிரமாண இயல் என்றா என்னன்னு சொல்லப்போம். இப்ப அளவை என்பது ராணியம்மா படியுங்கோ. அளவை இன்னதென்பது மாணாக்கன் அதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களும் உள்ளன என்பதற்கு உரிய பிரமாணங்களை கூறுவதற்கு முன் பிரமாணங்கள் இவை, அவற்றின் இயல்புகள் இவை என்பன போன்ற பிரமாணத்தை பற்றிய செய்திகளை கூறியருளல் வேண்டும் ஆசிரியர். பிரமாணம் என்ற சொல்லுக்கும் அளவை என்ற சொல்லுக்கும் அளத்தற்கரிய கருவி என்பது பொருள். பிரமாணம் என்பது வடசொல், அளவை என்பது தமிழ் சொல். அளப்பவன் அளத்தற்கருவி, அளக்கப்படும் பொருள் என்னும் மூன்றினாலே அளத்தல் என்பது நிகழும். அளப்பவன் என்பவன் பிரமாதா என்றும், அளத்தற்கருவி என்பது
பிரமாணம் என்றும் அழைக்கப்படும். பொருள் என்பது பிரமேயம் என்று வடமொழியில் கூறப்படும். இப்ப இந்த அளப்பவன் பொருங்க பதி பசு பாசம் இன்னும் முப்பொருட்களும் உள்ளன என்பதற்குரிய பிரமாணங்களை கூறுவதற்கு முன் இப்ப அது இந்த பிரமாணத்தை கூறுவதற்கு முன் பிரமாணங்கள் இவை அவற்றின் இயல்புகள் இவை என்பன போன்ற பிரமாணத்தை பற்றிய செய்திகளை கூறியருளல் வேணும் என்று மாணாக்கன் ஆசிரியர்கிட்ட கேட்க ஆசிரியர் சொல்றார், பிரமாணம் என்ற சொல்லுக்கும் அளவை என்ற சொல்லுக்கும் அளத்தற்கருவி என்பது பொருள். பிரமாணம் என்றாலும் அளவை என்றாலும் ஒரு ஒன்றுதான். ஆனால் அதுக்கு சொல்றது அளத்தற்கருவி. பிரமாணம் என்பது வட சொல்லில பிரமாணம் என்றது தமிழ்ல அளவை. அப்ப அங்க பிரமாணம் என்றான அளவை என்றான உண்டு. பிரமாணம் என்றுதான் கூட எல்லா இடத்துலயும் வரும். ஆனா அளவை என்று அது தமிழ்ல சொன்னாலும் அது சரி. அப்ப ஆனா அந்த பிரமாணம் என்றா என்ன பொருள்? அது அளத்தற்கருவி. அளப்பவன் அளத்தற்கருவி அளக்கப்படும் பொருள். மூன்றும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அளப்பவன் அளத்தற்கருவி அளக்கப்படும் பொருள். அதை வச்சுக்கொண்டு இந்த பந்திய விளங்க வேணும். அதுதான் முக்கியம். இன்னும் மூன்றினாலே அளத்தல் என்பது நிகழும். ஒரு அளக்கிறவன் ஒரு ஆள் இருக்க வேணும், அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்க வேணும், அதுக்கு ஒரு பொருள் இருக்க வேணும். அந்த கருவியால தான் அளக்க வேணும், இன்ன பொருளை அளக்க வேணும். அதுக்கு அளக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க வேணும். இப்ப நான் ஒன்றை அளக்க போறேன்டா, இந்த போனை நான் அளந்தெடுக்க போறேன்டா, போன் தான் ஒரு பொருள். என்னத்தால அளக்க போறேன்? ஒரு கருவியால தான் அளக்க போறேன். அளக்கிறது நான். அந்த மூண்டையும் வச்சுக்கொண்டு இன்னும் மூன்றினாலே அளத்தல் என்பது நிகழும். அளப்பவன் என்பது பிரமாதம். இது வடமொழி சொல். எப்படி பிரமாணம் வடமொழி சொல், அளவை தமிழ் சொல்லோ அது மாதிரி அளப்பவன் என்றது தமிழ் சொல். அங்க அளத்தலுக்கு உரிய அளப்பவன் என்பது பிரமாதா. இது கட்டாயம் எங்களுக்கு தேவை. அளப்பவன் பிரமாதா, அளத்தல் கருவி என்பது பிரமாணம், அளக்கப்படும் பொருள் என்பது பிரமேயம். அப்ப இது முக்கியம் எங்களுக்கு. அப்ப இது அளத்தல், அளப்பவன், அளத்தற் கருவி, அளக்கப்படும் பொருள், அது மூண்டுக்கும் இதுல சொல்றது என்ன? வடமொழியில சொல்றது அளப்பவன் பிரமாதா, அளத்தற்கருவி பிரமாணம், அளக்கப்படும் பொருள் பிரமேயம். இது அடுத்த முறை கேள்வி கேட்பன் சொல்லவன் பார்க்காம. அளப்பவன் பிரமாதா, உயிர் அல்லது ஆன்மா. நாங்கள் தானே அளப்போம், ஒரு உயிருள்ளாக்கள் தானே உண்டு அளப்பினம். அப்ப உயிர். அளத்தற்கருவி பிரமாணம், அதாவது உயிரின் அறிவாற்றல் அல்லது ஆன்மாவின் சிற்சக்தி, அதுதான் பிரமா. அளக்கப்படும் பொருள் என்ன? அளக்கப்படும் பொருள் என்ன? பிரமேயம், அதாவது பதி பசு பாசங்கள். இந்த முப்பொருள்களை பற்றித்தான் அளவைகள் என்றது எங்களுக்கு சொல்லி தரப்போகுது. பதி பசு பாசங்களை பற்றி. அப்ப பொருள்களை வாசியம்மா. பொருள்களை அளவுகோல், நிறைகோல், மரக்கால் முதலிய வேற்றுமை கருவிகளாலும் கண்காது முதலிய ஒற்றுமை கருவிகளாலும் அளந்த போதிலும் முடிவாக அறிவினாலேயே துணிய வேண்டும். அதனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் அறிவாற்றலே உண்மையான அளவை அல்லது பிரமாணமாகும். மற்ற கண் முதலிய ஒற்றுமை கருவியும் அளவுகோல் முதலிய வேற்றுமை கருவியும் அறிவாற்றலின் வழி நிற்கும் பொதுவான அளவை அல்லது பிரமாணங்களாம். என்ன? பொருள்களை அளவுகோல், நிறைகோல் எல்லாருக்கும் அது தெரியும். அளவுகோல்ன்றது அளக்கும் கருவி, நிறைகோல்ன்றது நிறுக்கும் கருவி, மெரக்கால்ன்றது ஒரு முந்தின காலத்துல ஒரு மெரக்களத்தால தான் ஒரு கொத்து 2 கொத்து அளக்குற முதலிய வேற்றுமை கருவிகளாலும் கண் காது முதலிய ஒற்றுமை கருவிகளாலும் அளந்த போதிலும் முடிவாக அறிவினாலே துணிய வேண்டும். சில பேர் அறிவால சொல்றவ கணக்கு. முந்தின காலத்துல எல்லாம் நேரத்தை எல்லாம் அந்த சூரியன் நிழலை வச்சு அறிவால வீட்டுக்குள்ள இருந்தபடியே சொல்லுவினோம். அதனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் அறிவாற்றலே உண்மையான அளவை என்பது அல்லது பிரமாணம். ஒவ்வொருத்தருக்கும் அளவு இருக்குது. இப்ப நாங்கள் சமைச்சு பழகி உப்பு நிறுத்தே போடுறோம். நாங்கள் இல்லை, கையால போடுவோம், அது நல்ல கணக்கா இருக்கும். தூள் கையால போடுவோம், நல்ல கணக்கா இருக்கும். நாங்க அங்க கரண்டிக்கு அளவை வச்சு கொண்டு இருக்க மாட்டோம். அப்ப அந்த அறிவாற்றல் அவரவர் அறிவாற்றலே உண்மையான அளவை அல்லது பிரமாணம். மற்ற
ஒற்றைய கண் முதலிய ஒற்றுமை கருவியும் அளவுகோல் முதலிய வேற்றுமை கருவியும் அறிவாற்றலின் வழி நிற்கும் பொதுவான அளவை அல்லது பிரமாணமா. புதப்படிங்கோ தார்க்கீகர்கள். தார்க்கிகர்கள் அதாவது தருக்க நூலர் கண் முதலிய ஐம்பொறிகளையே பஞ்சேந்திரியங்களையே பிரமாணம் என கூறுவர். மேற்கூறிய காரணத்தாலும் கண் முதலிய பொறிகளும் அறிவாகிய வேறொரு பொருளால் அளக்கப்படுதலாலும் தான் மற்றொன்றினால் அளக்கப்படாததாய் தன்னையும் புறவற்றையும் தானே அளப்பதாய் உள்ளது. எதுவோ அதுவே உண்மை அளவே ஆகும். ஆகையாலும் தார்க்கிகர் கூற்று பொருந்தாது என மறுத்து உயிரின் அறிவாற்றலே பிரமாணம் என கூறுகின்றது சைவ சித்தாந்தத்தின் இது என்னன்னா உயிரின் அறிவாற்றல் தான் அளவை, அதாவது பிரமாணம் என்று சொல்லுது. இப்ப நாங்க தார்த்திகம் இப்ப ஆரம்பத்துல படிக்கிறவ அந்த தார்க்கியர் என்ன சொயினம் என்று சொல்லினவன்றதுக்குள்ள போய் நாங்கள் போய் திண்டாட தேவையில்லை. அது அப்படியே நீங்க படிக்க 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 உங்களுக்குள்ள அது பிறகு வேறு. இப்ப பிரமாணத்தின் வகை நளினாக்கா படிங்க. பிரமாணத்தின் வகை. தார்க்கிகர் முதலியோர் பிரமாணங்களை பலவாக விரித்து கூறுவர். உலகாயதரும் அதாவது நாத்திகர் பௌதிகரும் ஒன்றிரண்டு பிரமாணங்களை மட்டும் கொண்டு ஏனைவைகளை விலக்கி விடுவர். சைவ சித்தாந்தம் இன்றியமையாத பிரமாணங்களை விலக்குதலும் தவறு. சிறு சிறு வேறுபாடு கொண்டு பிரமாணங்களை பலவாக விரித்தலும் தேவையற்றது என கூறி 3 பிரமாணங்கள் இன்றியமையாதனவெனவும் அவற்றுக்கு வேறாக சொல்லப்படும் பிரமாணங்கள் அனைத்தும் அம்மூன்றிலே அடங்கிவிடும் எனவும் சொல்கிறது. மாணாக்கன் சைவ சித்தாந்தம் கூறும் இன்றியமையாத பிரமாணங்கள் யாவை? ஆளுதல் வேண்டும், அருளுதல் வேண்டும். ஆசிரியர் சைவ சித்தாந்தம் கூறும் இன்றியமையாத பிரமாணங்கள் காட்சி, கருதல், உரை என்னும் 3 இப்ப இது முக்கியம். இப்ப தார்க்கிகர் முதலியோர் பிரமாணங்களை பலவாக விரித்து கூறுவர். உலகாயுதர் அவதான் நாத்திகர், கடவுள் இல்லை என்று சொல்றார்கள். பௌத்தரும் 1-2 பிரமாணங்களை மட்டும் கொண்டு ஏனையவளை விலக்கி விடுவர். சைவ சித்தாந்தம் இன்றியமையாத பிரமாணங்களை விலக்குதலும் தவறு. சிறு சிறு வேறுபாடு கொண்டு பிரமாணங்களை பலவாக விரித்தலும் தேவையற்றது என கூறி 3 பிரமாணங்கள் எங்கட சைவ சித்தாந்தம் சொல்லுது. 3 பிரமாணங்கள் இன்றியமையாதன எனவும் அவற்றுக்கு வேறாக சொல்லப்படும் பிரமாணங்கள் அனைத்தும் அம்மூன்றிலே அடங்கிவிடும் என சொல்லு. பிரமாணங்கள் நிறைய இருக்குது, 9-10 இருக்குது. ஆனால் இந்த 3க்குள்ள அதை அடக்கி விடுவார்கள். அதாவது சைவ சித்தாந்தம் கூறும் இன்றியமையாத பிரமாணங்கள் யாவை? அருளுதல் வேண்டுமென்னு மாணாக்கர் ஆசிரியரை கேட்க ஆசிரியர் சொல்றார், சைவ சித்தாந்தம் கூறும் இன்றியமையாத பிரமாணங்கள் காட்சி என்றா கண்ணால நேர காண்றது காட்சி, கருதல் அனுமானம் ஊகிக்கிறது என்று சொல்றது. இதை வச்சுக்கொண்டு அப்போ சொன்னனே இப்ப மலையில புகை வருகுது. அப்ப அங்க புகைய கண்டது ஏது? அந்த புகைய கண்டவன் என்ன நினைப்பான்? அனுமானிப்பான். நெருப்ப கண்ணால காண இல்லை, கண்ணால் காணாததை அங்க ஏதுவை வச்சு கொண்டு ஊகிக்கிறது தான் கருதல் அனுமானம் ஊகித்தல், கெஸ் என்று சொல்றது இங்கிலீஷ்ல. உரையண்டா இந்த ஆகமங்கள், இந்த புத்தகங்கள் அதுகளை வச்சு கொண்டு நாங்கள் அதை படிச்சு அது மாதிரி அதுல இருந்து நாங்கள் அளக்கிறது. அதுதான் அந்த 3 பிரமாணங்கள் காட்சி, கருதல், உரை. இது கட்டாயம் எங்களுக்கு எல்லா சைவ சித்தாந்தம் படிக்கிற எல்லாருக்கும் இந்த காட்சி, கருதல், உரை அடிப்படை பிரமாணங்கள் 3 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வாசியுங்க, அது முக்கியம். வேணுமானாக்கள் அதை எழுதுங்க. அளவைகள், அடிப்படை அளவைகள் 3 வகைப்படும். காட்சி, கருதல், உரை என்று எழுதி வச்சிருக்கோம். மாணாக்கன் தார்க்கிகர் முதலியோர் பலவாக விரித்து கூறும் பிரமாணங்கள் யாவை? ஆசிரியர் காட்சி அளவை அதாவது பிரத்யட்ச பிரமாணம், கருதல் அளவை அதாவது அனுமான பிரமாணம், உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம் அதாவது சத்த பிரமாணம், இன்மை அளவை அதாவது அபாவ பிரமாணம் அல்லது அனுபலத்தி பிரமாணம், பொருள் அளவை அதாவது அருத்தாபத்தி பிரமாணம், உவமை அளவை அதாவது உபமான பிரமாணம்,
ஒளிபளவை அதாவது பாரிசேட பிரமாணம். உண்மை அளவை அதாவது சம்பவ பிரமாணம். வழக்களவை அதாவது ஐதிக பிரமாணம். இயல்பு அளவை சகச பிரமாணம் அல்லது சுபாவ பிரமாணம். முதலாக தார்க்கிகர் முதலியோர் வேறு வேறாக விரித்து கூறும் பிரமாணங்கள் மற்றும் பல. அவற்றுள் காட்சி முதலிய மூன்றினை தவிர ஏனைய பிரமாணங்களும் காட்சி முதலியவற்றும் வகையே அன்றி வேறல்ல என்பதே சைவ சித்தாந்தத்தின் துணிவு. இப்ப பல வகை இது இருக்குது, இது அளவைகள் இருக்குது. இப்ப வேற வேற மதத்தை பற்றியும் போட்டு இதுக்குள்ள போட்டிருக்கணும். ஆனா எங்களுக்கு முக்கியமானது முதலே சொல்லியாச்சு, இது காட்சி அளவை. அதை சொல்றது வடமொழியில பிரத்தியட்ச. முதலே எழுதியிருப்பீங்க காட்சி அளவை, அதுக்கு நேர வடமொழி சொல்லு பிரத்தியட்ச பிரமாணம் என்று எழுதுங்க. கருதல் அளவு என்று முதலே எழுதியிருப்பீர்கள், அதுக்கு பக்கத்தில் எழுதுங்க அனுமானம், அதாவது ஊகிக்கிறது, கெஸ் என்று சொல்றது. அப்ப அதை எழுதி வைங்க. உடையளவை என்று சொன்னா அது ஆகமம் என்றது இந்த நூல்கள். ஆகமங்கள் என்று சொல்றது நாங்கள் படிக்கிற நூல்கள். அந்த நூல்களைத்தான் ஆகம பிரமாணம் என்று சொல்றது. அதை சத்த பிரமாணம் என்று சொல்றது. இப்ப இன்மை அளவை அல்லது அனுபலத்தி அதுகள் எல்லாம் நாங்கள் பிறகு படிக்க விளங்கும். அர்த்தாபத்தி என்றது எங்களுக்கு வேணும். சைவ சித்தாந்தத்தில சிவஞான போதத்தில அர்த்தாபத்தி பொருள் அளவை அது வேணும். அதையும் ஒரு சைட்ல எழுதுங்க. காட்சிகள் 3ஓட எழுதாதீங்க, சைட்ல எழுதி வைங்க. உவமை அளவை இந்த ஒளிபு அளவையும் எங்களுக்கு வேணும். அதை சொல்றது பாரிசேட அளவை. அவ்வளவும் இப்ப எங்களுக்கு தெரிஞ்சா காணும், மற்றதுகள் தேவையில்லை. இப்ப இதை எழுதிட்டீங்களோ? யாரும் எழுதுறீங்களோ? ஓமாம்மா சொல்லுங்கம்மா இருக்கா. எழுதுங்கோ. காட்சி அளவை என்று எழுதி நீங்கள், கருதல் அளவை என்று எழுதி நீங்கள், கீழே பிறகு உரை அளவை என்று எழுதி நீங்கள். அதுக்கு நேர எழுதுங்கோ. இந்த பார்த்து எழுதுங்கோ பிரத்யட்ச பிரமாணம். கருதல் அளவைக்கு நேர எழுதுங்கோ அனுமான பிரமாணம். ஆகம அதாவது உரை அளவைக்கு நேர எழுதுங்கோ அதாவது சத்த பிரமாணம் என்று எழுதுங்கோ. சத்த பிரமாணம் இல்ல, ஆகம பிரமாணம். உரை அளவை இல்ல, அது உரை அளவைக்கு இல்ல, சத்த பிரமாணம் தான் வடமொழி. ஓ சரியா. உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம் தான் சத்த பிரமாணம். சரி, இப்ப வேற இடத்துல எழுதி வையுங்கோ அரித்தாபத்தி பிரமாணம் என்று எழுதுங்கோ. இல்லாட்டி பொருள் அளவை என்று தமிழை எழுதி போட்டு பிராக்கெட்டுக்குள்ள அரித்தாபத்தி அது வெறும் சிவஞான போதம் மற்ற சைவ சித்தாந்த சாத்திரத்துக்குள்ள வர்றது. அது தெரிஞ்சிருக்கிற நல்லது. பொருள் அளவு வேற இடத்த இந்த 3 எழுதாம தனியாக எழுதுங்க. அரித்தாபத்தி பிரமாணம். மற்றது ஒளிபு அளவைக்கு பக்கத்துல பாரிசேட பிரமாணம் என்று எழுதுங்க. அவ்வளவு மொழினா காணும். என்னண்டம்மா அர்த்தாபத்தி? அர்த்தாபத்திக்கு அதுக்கு முதல் பொருள் அளவை எழுதி போட்டு பிராக்கெட்டுக்குள்ள தான் அர்த்தாபத்தி எழுதுங்க. பொருள் அளவை அர்த்தாபத்தி. பிறகு ஒளிபு அளவை என்று தமிழ்ல எழுதி போட்டு சமஸ்கிருதம் பிராக்கெட்டுக்கு எழுதுங்க பாரிசேடம். பிரமாணம் என்று எழுத தேவையில்லை, அது பிரமாணம் என்ற அளவை. அப்ப உங்களுக்கு அது விளங்கினாச்ச. பாரிசேடம் என்று எழுதினாலே காணும், அர்த்தாபத்தி என்று எழுதினாலே காணும். அவ்வளவுதான். இப்ப அந்த எங்களுக்கு இந்த 3 அளவை தான் முக்கியம். சைவ சித்தாந்தத்தின் துணிவு என்ன? காட்சி, கருதல், உடைய அளவை, அதுதான் முக்கியம். இப்ப பிரமாணங்களின் இயல்பு படிங்க. பிரமாணங்களின் இயல்பு. மாணாக்கன் அடியேன் பிரமாணங்கள் இது என ஒருவாறு உணர்ந்தேன். இனி பிரமாணங்களின் இயல்பு இது என காட்டியருளல் வேண்டும். ஆசிரியர் காட்சி அளவை அல்லது பிரட்சியற்ற பிரமாணம் என்பது இது குடம், இது ஆடை என்றாற் போல கண் முதலிய பொறிகள் வாயிலாக பொருள்களை பொறிந்து நின்று உணரும் உணர்வு. கருதல் அளவை அல்லது அனுமான பிரமாணம் என்பது புகையை கண்டவிடத்து நெருப்பு உண்டு என்று துணிதல் போல கண் முதலிய பொறிகள் பொருந்தாதவாறு மறந்திருக்கும் பொருள்களை அவற்றோடு எப்பொழுதும் நீங்காது உடனானிக்கும் பொருளை பொருந்தி நின்று அவை வழியாக உணரும் உணர்வு. இதனால் இது வழியளவை என்றும் சொல்லப்படும். அனுமான பிரமாணம் என்று கூறுவதும் இது பற்றியே. உரை அளவை அல்லது ஆகம பிரமாணம் என்பது
மேற்குறித்த இது வகையாலும் உணரலாகாத பொருளை பெரியோரது பெருமொழிகள் கொண்டு உணரும் உணர்வு. பெரியோராவர் இந்த மூன்று முதலே விளங்கப்படுத்தியாச்சு. அப்ப இது விளங்கப்படுத்த தேவையில்லை. ஓகே. பெரியோராவர் காமம், வெகுளி, மயக்கம் என்னும் முக்குற்றங்கள் சிறிதும் இல்லாது முற்று நீங்கிய தூயோர். காமம் என்பது விருப்பு, வெகுளி என்பது வெறுப்பு, மயக்கம் என்பது ஒன்றை மற்றொன்றாக உணரும் விபரீத உணர்வு. இக்குற்றங்கள் சிறிது இருப்பினும் பொருள்களை உள்ளவாறு உணரவும் உணர்ந்தபடியே சொல்லவும் இயலா. ஆதலின் இக்குற்றங்கள் முற்றும் நீங்க பெற்றவர் உரியே ஆப்த வாக்கியம், அதாவது நம்பத்தகுந்த சொல் எனப்படும். தாகம அளவை இல்லாட்டி அந்த உரை அளவை என்றதுக்கு பேரொண்டு ஆப்த வாக்கியம். அதுவும் அடிக்கடி எங்களுக்கு வரும். அப்ப அதையும் குறிச்சு கொள்ளுங்க. இயல்பாகவே இட்ட குற்றங்கள் இல்லாதவன் நிறைவன். அதனால் அவனது திருமொழியை மொழியே உண்மை ஆப்த வாக்கியம் ஆகும். ஆயினும் அவன் ஒரு சில சொற்களை ஒரே ஒரு காலத்தில் சொல்லுதன்றி பாட்டாகவும் உரையாகவும் அளவில்லாது வேண்டப்படும் அளவற்ற சொற்களை பலகாலம் சொல்லுதல் இல்லை. மற்ற அச்சொற்களை எல்லாம் தன்னையை சார்ந்து தானாய் நிற்கும் பெரியோர் வாயிலாகவே சொல்லிப்பன். அதனால் அவரது திருமொழிகளும் அவன் திருமொழியே ஆமென்க. இவர் இறைவனை சார்ந்து இறைவனையாய் நின்றோர் என்பது எவ்வாறு தெளியப்படும் எனின் அவரது உண்மை வரலாற்றாலே அகுது அறியப்படும் என்க. அகுதாவது இறைவன் நேர் நின்று அவர்களை ஆட்கொள்ளுதல், அவர்கள் திருமொழியை விரும்பி கேட்டல், தன்னால் அன்றி பிறரால் இயலாத வியத்தகு செயல்களை அவர்கள் வாயிலாக உலகத்தில் நிகழ்வித்தல் போன்ற முறைமையால் அவர் முக்குற்றங்களும் அகன்று முதல்வனையாய் நிற்றல் தெளியப்படும் என்க. உண்மை வரலாறு விளங்காறு மறந்து போன பெரியோரது திருமொழிகள் ஆப்த வாக்கியமாதல் தொன்று தொட்டு அங்கனங்கொள்ளப்பட்டு வரும் ஆண்டோர் மரபு பற்றி அறியப்படுவதாம். தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தாட்கல்லால் மெனக்கவலை மாற்றல் அரிது எனவும், அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாட்கால் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது எனவும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எனவும் அருளி செய்தபடி இயல்பாவே குற்றமில்லாத இறைவனை சார்தலை தவிர குற்றங்கள் நீங்குவதற்கு வழி வேறு இல்லாமையால் வேறின்மையால் கடவுட்கொள்கை இல்லாதவர்க்கு குற்றங்கள் நீங்கா. அதனால் அன்னோருடைய சொற்கள் ஆப்த வாக்கியம் வருது. தனக்குவமை இல்லாதான் அறவாளி அந்தணன் இதெல்லாம் என்ன? இது திருக்குறளே. திருக்குறள். இனி அடுத்த வந்தியபடி இனி சிலர் பெரியோரது திருமொழிகள் ஆப்த வாக்கியங்களே ஆயினும் அவை இயல்பாகவே குற்றமில்லாத இறைவன் திருமொழியோடு ஒப்ப பிரமாணம் ஆகுமோ என ஐயுறுவர். அவை இறைவன் திருமொழியோடு ஒப்ப பிரமாணம் ஆவனவே ஆம் என்பது பலவிடத்தும் பல்லாற்றானும் விளங்கியும் இறைவனாலும் பெரியோராலும் விளங்கப்பட்டும் கிடக்க குற்றமின்மை இயற்கையும் செயற்கையும் ஆகிய அது பற்றி அங்கனம் ஐயுறுதல் கூடாமை அறிக. செல்வநாயம்மா படியுங்க. பெரியோர் செல்வநாயம்மா அன்மியூட் பண்ணுங்க. சிவாமா படியுங்க. பெரியோர் திருமொழிகளும் இறைவன் திருமொழிகளோடு ஒப்ப பிரமாணமானவே என்பதை இனிது விளக்கவே, கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல், கைகாணா மந்திரம் கண்ணுதலும் கூறல் என்றாற்போன்ற வாக்கியங்கள் எழுந்தன. பெரியார் திருமொழிகளை சிறந்த பிரமாணமாக கொள்ளாதவர்க்கு காலப்போக்கில் அவர் இறைவன் திருமொழி என கொண்டவைகட்கு அவை இறைவன் திருமொழியே என்பதற்குரிய வரலாறு முதலியன மறைந்தொழிய முடிவில் ஒரே அளவையே இல்லையாகிவிடும் என்க. இனி இதுகள்ல பெருசா தேவையில்ல. அளவை அண்ட அந்த மூண்டும் விளங்கினா எங்களுக்கு காணும். ஆனா வர்றதுகளை வாசிச்சு கொண்டு போத்தான் வேணும். வாசியும்.
ம், இன்மை அளவை ம், அல்லது அபாவ பிரமாணம் அல்லது அனுபலத்தி பிரமாணம் என்பது குடத்தை தேடி காணாத ஒருவன் இங்கு குடம் இல்லை என்று உணர்தல், குளிர் இல்லாமை கண்டு பனி இல்லை என்று உணர்தல், இ- பனி இல்லாமை கண்டு குளிர் இல்லையாகும் என்று உணர்தல் முதலியன போன்றது. ம், இருத்தலை உணர்தல் காட்சியாகுமே அல்லாது இல்லாமையை உணர்தல் ம், காட்சியாகாது ம், என்று கொண்டு இவை காட்சி அளவையும் ம். அதன் வலியதாகிய அனுமான அளவையும் ஆகா இப்ப வேறொரு இது இப்ப அளவையாம் இன்மை, என்பர் இது சிலர். இப்ப இன்மைன்றதுக்கு உண்மை. மாத்திரான இப்ப குளிர் தேசத்துல இருக்கிறவ ஐயோ வெயில கண்டு விளையாடார் இல்லாததுக்கு தான் வருது. அது மாதிரி நல்ல என்ன வெயில் உள்ளாக்கள் ஐயோ கொஞ்சமாவது குளிர்ந்தா நல்லதே இப்படி வைக்கியா அந்த இன்மைன்றது அதுதான். அதான் ஈஸியா விளங்குது. என்ன பாருங்க, ம். ம். குடத்தை தேடி காணாதவன் இங்கு குடம் இல்லை என்று உணர்தல், குளிர் இல்லாமை கண்டு பனி இல்லை என்று உணர்தல், குளிர் இல்லாமை கண்டு பனி இல்லை என்று பனி உணர்தல், இல்லை. பனி அங்க குளிர் இருந்தா பனி இருக்கும் கட்டாயம். அது ம். மாதிரி பனி இல்லாமை கண்டு குளிர் இல்லையா என்று உணர்தல் முதலில் இருத்தலை உணர்தலே காட்சியாகுமே அல்லது இல்லாமையை உணர்தல் காட்சியாகாது. அந்த காட்சி இன்மை என்றதுக்கு தான் இதை விளங்கப்படுது. காட்சி அளவையும் அதன் வழியாக அனுமான அளவையும் ஆகா வேறொரு அளவையா என்பர் சிலர். ஆயினும் இவை உண்மையில் காட்சியும் அனுமானம். ஓகே, இதுகளையும் நாங்கள் பெருசா போட்டு குழப்ப தேவையில்லை. இதுகள் எங்களுக்கு பெருசா வந்தங்களை இதண்டாது. ஓகே, பொருள் அளவை. பொருள் அளவை அல்லது அருத்தாபத்தி பிரமாணம் என்பது ஒருவன் இரவில் மறைந்து உண்டு யான் உண்பதில்லை என்பானாயின் ம், அவன் உடல் மெலியாதிருத்தல் கண்டு ம், உண்ணுதல் இல்லையாயின் உடல் மெலியாதிருத்தல் கூடாது. ம், ஆதலின் அவன் இரவில் மறைந்து உண்கின்றான் என துணிதல் போல ம், இவ்வாறு இல்லையாயின் இஃது இயலாது என உணர்தல் உண்டலை உணரும் முகத்தான் ம், உண்ணாமையை இல்லை என உணர்வதன்றி அவ்வுண்ணாமை இல்லாமையை நேரே ஓர் ஏது பற்றி உணராமையான் ம், இது அனுமானம் ஆகாது ம், வேறோர் அளவையாகும் என்பர் ம். சிலர். இதுவும் ஆயினும் எங்களுக்கு இது இதுவும் உண்மை எங்களுக்கு எதிர்மறை முகத்தான் உணரும் அனுமானமே ஆகும். ம். இந்த அரித்தாபத்தியும் எங்களுக்கு அனுமானத்துக்குள்ள இதுகள் போய் அடங்குதோ ஆ வேண்டும். ஆ இல்ல ஒவ்வொன்றும் வேற அரித்தாபத்தியம். வேற இது காட்சி ம், ம், காட்சி அளவைக்க போய் அந்த முதல் சொன்னது ம், அடங்குது. இது ம், வந்து அடங்கு. ம், அனுமானத்துக்குள்ள ம், போய் அடங்குது. ம். அப்படி அந்த பொருள் மற்ற அளவை. ம், அளவியல் ம், அந்தந்த மூன்று காண்டல் கருதல் ம், உரை என்றதுக்குள்ள போய் போய் முழுக்க ம், அடங்குதுன்னு மேல படிச்சமல்லோ ம், ம், அதைத்தானே ஒரு ம். விளங்கப்படுத்துறேன். இல்ல இந்த அர்த்தாபத்தி எங்களுக்கு வேணும். எங்க சிவஞான போதத்துல வேணுமோ? வருது அர்த்தாபத்தி. ஒருதன் ம். வந்து இப்ப ஒரு ஆள் சொல்லுவான் நான் இரவில சாப்பிடுறேன் இல்ல ச- என்று சொன்னால் அங்க அவன் ஆனா குண்டா ஆனா அவர் மொத்தமா அவன் இருக்கிறார். மறைஞ்சு 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 இருந்து சாப்பிடுறான், குண்டா இருக்கிறான். அப்ப அவன் அவன் சாப்பிடாம விட்டா மெலிஞ்சல்ல இருக்கணும், அவன் சாப்பிடுறான். ம். அப்ப அது அது எங்களுக்கு சில இதுகளுக்கு அது வந்து எங்களுக்கு வேற அந்த அப்ப நேரம் அதை புரியுது. அனுமானிக்கிறோம் அம்மா அது ம், ம், ம். அதை ம். நாங்கள் அனுமானிக்கிறோம் தானே. ம், 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 ம். உவமைய உவமை அல்ல. உவமை ம், அளவை அல்லது உபமான பிரமாணம் என்பது ம், காட்டு பசு என்பது ம், ஒன்று உண்டு ஒன்றும். என்று அறியாதவன் ம், காட்டுள் அதனை கண்ட பொழுது ம், நாட்டு பசு போல இருத்தலால் இது ம். காட்டு பசுவாகும் என்று உணர்தல் போல்வது. அனுமானிக்கிறான். ம், 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 கண்ட மாத்திரத்தில் துணியப்படாமையால் காட்சி அளவையும் அன்று ம், பொருளை கண்டே துணிதலால் அனுமானமும் அன்று ம். வேறோர் அளவையாம் வேறு. என்பர் சிலர். சில வேறு என்று சொல்லி எங்கடையாக்கள் இல்ல, ஆயினும் எங்கட சைவ சித்தாந்தம் இல்ல, வேற யாக்கள். ம், ம். அண்டாலும் அதான் இதுக்குள்ள காட்சியால ஆழமா பொருட்தன்மை போகாதீங்க, ஆழமா போகாதீங்க, சும்மா வாய்ச்சொண்டு போங்க. ஆழமா போனா பிழைக்கும் பிறகு. அதுக்காக தான் சொல்றேன். ம், ஆயினும் ஓகே ம், காட்சியால் பொதுத்தன்மையை கண்டு அதனை கொண்டு காட்டு பசு என்னும் சிறப்பு பொருளை கருதியே உணர்தலால் ம், இதுவும் ஒரு வகை ம், அனுமானமே ஆகும். ம். படிக்கிறவர் யாரும் இல்ல படிக்கிறதா? படிங்க நீங்க படிங்க. ஒளியளவை அல்லது பாரிசேட பிரமாணம் என்பது மூவர் உள்ள இடத்தில் ஒரு பொருள் களவு செய்யப்படின் இருவர் கள்வர் அல்லர் என்பது தெளியப்பட்டால் ம், மற்றொருவனே கள்வன் என மற்றொரு. துணிதல் போல்வது. ம், இது ஒருவன் கள்வன் என்பதை அதற்குரிய ஏது கொண்டு துணியாது இருவர் கள்வர் ஆகாமையை ஏதுவாக ம், வைத்து துணிதலின் அனுமானம் அன்று ம், வேறோர் அளவையாம் என்று சில பேர் ம், சொல்லினார். ம், ஆயினும் மூவருள் ஒருவன் கள்வன் என்பது முன்னரே துணியப்பட்டமையின் ம், இருவர் கள்வர் ஆகாமை மாத்திரையே பின்னர் துணியப்பட்டு அஃது ஒருவன் கள்வன் என்பதற்கு ஏதுவாகும். ம். அதனால் இதுவும் அனுமானமே அப்ப ஆகும்.
இது பாரிசோட அளவை. இது 2 பேர் கட்டாயம் ஒளிவளவை பாரிஸ், அது ஒளிவளவை பாரிசோட ஒளிவளவை என்றது எங்களோட தமிழ், பாரிசோடம் என்றது வடமொழி. இது எங்களுக்கு வேணுமே என்னண்டா இப்ப வினையை சேர்ப்பவன் இறைவன். அப்ப அங்க வினை தானாக போய் தண்ட வினையையும், இந்த உயிர் தானாக போய் தண்ட வினையையும் எடுக்காது. அதே நேரம் வினை தானாக இந்த உயிருடனும் சேராது. அங்க சேர்ப்பதற்கு இறைவன் ஒரு ஆள் இருக்கிறான். அது அப்ப இந்த பாரிசோட அளவையால தான் அதை நிரூபிக்கணும். அது அவளாம் தெரிஞ்சா காணும், அதுக்கு மிஞ்சி போக வேண்டாம். உண்மை அளவை. உண்மை அளவை அல்லது சம்பவ பிரமாணம் என்பது ஓரிடத்தில் 100 உண்டு என்று தெரிந்தால் அவ்விடத்தும் 10 உண்டு என்று உணர்தல் போல்வது. 100ம் 10ம் காட்சி பொருள் அண்மையால் இது காட்சி அளவையும் அதன் வழித்தாகிய அனுமானமும் அன்று என்பர் சிலர். ஆயினும் கருத்து பொருள் ஏதுவாக உணரும் அனுமானமே இது. வழக்களவை அல்லது ஐதீக பிரமாணம் என்பது ஒரு மரத்தில் பேய் உண்டென்று வழி வழியாக சொல்லி வரும் வழக்கு பற்றி தானும் அவ்வாறு உணர்தல் போல்வது. இது நூல் பற்றி துணிந்தது அன்றாகலான் உரியளவே ஆகாது, வேறொரு அளவையாம் என்பர் சிலர். ஆயினும் அஃது உண்மை வழக்காயின் உரையளவையே, பொய் வழக்காயின் அளவை அன்றாகும். இயல்பளவை அல்லது சுபாவ பிரமாணம் என்பது மரம் பூத்தது என்று ஒருவன் கூற கேட்ட வழி அச்சொல்லானே அப்பொருளை உணர்தல் போல்வது. சொற்கள் பொருளோடு பிரிப்பின்றி நிற்பனவல்ல. ஆகலான் அவைகளை கொண்டு பொருளை உணர்தல் அனுமானம் ஆகாது, வேறொரு அளவையாம் என்பர் சிலர். ஆயினும் சொல்லுணர்வு பொருளுணர்வோடு இயல்பாய் உடல் நிகழ்வதே ஆகலின் இது அனுமானமேயாம். இங்கனம் பிறர் வேறு கூறும் புற அளவைகளும் காட்சி கருதல் உரை என்னும் 3 அளவைகளுள்ளே அடங்குமாறு அறிந்து கொள்க. இது சிவஞான சித்தியாரில் நாங்கள் விளக்கம படிக்க அது நல்ல விளக்கம் பெறும். ஆனபடியா நாங்கள் இதை அந்த காட்சியும் கருதலும் உரையும் என்று அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு கொண்டு நின்றோம்னா எங்களுக்கு அது விளங்கும். சிவாமா படிங்கன்னு சொல்லுவேன். சிவாமா வாசிக்கிறோம் காட்சி அளவை உங்களோட முடிக்கிறோம் மாணாக்க. அளவையின் இயல்பாக காட்சி முதலிய 3 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாக்கியமே கூறினீர்கள். அவை பற்றி அறிய வேண்டுமென அவ்வளவுதானாம், வேறு எவையேனும் உளவோ? ஆசிரியர் பல உள கூறுவதும் வாயிற்காட்சி அது இந்திரிய பிரதிட்சியம், மானத காட்சி அதை வடிவா சொல்லுங்க வாரம் பொருங்கோ. வாயிற்காட்சி இந்திரிய பிரத்யட்சம் பிரத்யட்சம், மானத காட்சி மானச பிரத்யட்சம், தன் வேதனை காட்சி சுவேதனா பிரத்யட்சம், சுவவேதனா பிரத்யட்சம், சுவவேதனா பிரத்யட்சம், யோக காட்சி யோக பிரத்யட்சம் என காட்சி அளவை 4 வகைப்படும். இது எங்களுக்கு கட்டாயம் முக்கியம். இப்ப எங்களுக்கு 5 புலன்கள் இருக்குது, 5 பொறிகள் இருக்குது. இப்ப நாங்கள் ஓசை அதாவது ஓசை ஒரு புலன், செவி அது ஒரு பொறி. இந்த ஓசை செவியை அடையும் போது அங்கே வருவது இந்த வாயிற்காட்சி. அதாவது இந்த செவியை சொல்றது இந்திரியம். 5 இந்திரியங்கள் இருக்கு எங்களுக்கு. செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. அதைத்தான் சொல்றது இந்திரியங்கள் பொறியன்னு சொல்றது. அப்ப இந்த புலன்கள் என்று சொல்றது ஓசை, இல்லாட்டி உருவம், சுவை, நாட்டம். அப்ப ஓசை எமது செவியை அடையும் போது அங்கே வருவது இந்திரிய காட்சி அல்லது வாயிற்காட்சி. பிறகு இதே ஓசை எங்கட அந்த கரணங்களாகிய சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் இந்த 4ஐயும் அடையும் போது எங்களுக்கு வருவது மானத காட்சி. அதை சொல்றது அதாவது மானச பிரத்யட்சம், மானத காட்சி என்று சொல்றது. அப்ப பிறகு இதே புலனது ஓசை, இந்த புலன்
ஆன்மாவை சென்று அடையும் போது அங்கே வருவது தன் வேதனை காட்சி. அதை சொல்றது சுவவேதனா பிரத்யட்சம். பிறகு ஜோக காட்சி, அது சித்தர்கள் ஜோகிகள் ஜோகத்தில இருக்கிறவைகளுக்கு தான் அது வரும், எங்களுக்கு வராது. அது யோக காட்சி, யோக பிரத்யட்சம் என காட்சி அளவை 4 வகைப்படும். அப்ப முதல் காட்சி அளவைகள் 3: காட்சி, கருதல், உரையளவை. அதுல இந்த காட்சி 4 வகைப்படும்னு சொல்றாரு. அப்ப இது எங்களுக்கு வேணும், இது கட்டாயம் வேணும். இப்ப வாய்க்காட்சி உங்களுக்கு விளங்கப்படுத்த போறார், வாசியும் கூட. வாய்க்காட்சி கண் முதலிய பொறிகள் வாயிலாக பொருள்களை பொருந்தி உணர்வதே காட்சி அளவை என்று முன்பு கூறினோம். அவ்வாறு நாம் உணருமிடத்து அக்காட்சி முதற்கண் பொதுவாகவும் பின்பு சிறப்பாகவும் அதன் பின்பு அனுபவமாகவும் நிகழும். பொதுவாக நிகழும் காட்சி நிருவிகற்ப காட்சி என்று சொல்லப்படும். அதாவது இது ஓர் உருவம், இது ஓர் ஓசை, இது ஓர் சுவை, இது ஓர் மனம், இது ஓர் உராய்வு என்று மட்டும் தோன்றுவது. இவ்வாறு தோன்றும் பொது காட்சி மட்டுமே கண் முதலிய பொறிகளால் உண்டாகும். ஆகவே கண் முதலிய பொறிகளால் இவ்வாறு பொதுவாக உணரும் உணர்வே வாய்க்காட்சி. நாங்க பல தடவை இதுகள் படிச்சிட்டோம். என்ன கண் முதலிய பொறிகள், முதலியண்டா அங்க எல்லாம் பெறும். இது செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு, அதான் ஐம்பொறிகள். அதாவது அங்கட 5 இந்திரியங்கள். அப்ப முதலியண்டு வந்தா நாங்கள் 5ஐயும் நினைக்க வேணும், தனியா கண் மாத்திரம் இல்லை. புதலிய பொறிகள் வாயிலாக பொருள்களை, எந்த பொருள்களை பொருந்தி உணர்வதே காட்சி அளவை. நாங்கள் இப்ப ஒரு இந்த போனை பார்க்கிறோம், இந்த பேனிய பார்க்கிறோம், இது நாங்கள் அது இது போயின, இது போன்னு உணர்வது காட்சி அளவு. அப்ப அவ்வாறு நாம் உணருமிடத்து அக்காட்சி முதற்கண் பொதுவாகவும் பின்பு சிறப்பாகவும், அதானே பொது காட்சி. அதாவது நிருவியப்பம், சவிகற்பம் என்று எங்களுக்கு 2 காட்சி இருக்குது. அதாவது இந்த பொதுவாக நிகழும் காட்சிய சொல்றது வடமொழியில நிருவிகப்ப காட்சி. அப்ப எங்களுக்கு சைவ சித்தாந்தத்துல பொது காட்சி என்று சொல்றதிலும்பாக நிருவியப்பம் என்றுதான் கூட வரும். அதுக்காகத்தான் அவை அங்க அழுத்தி எழுதி இருக்கணும். அதாவது இகது ஓருருவம். இப்போ ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார், நான் யாரோ வரீனம் என்று சொல்றேன், இன்னாரென்று சொல்ல மாட்டேன். இந்த கண் கண்டுட்டு தவிர நான் சொல்றேன் யாரோ ஒருதன் வருதுவன் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஒரு மாடு வருகுது. ஆனால் அது ஏற்ற மாடுன்றது எனக்கு தெரியாது, என்ன நிறமண்ணும் தெரியாது, தூரத்துல வர்ற ஒரு மாடு வருது. இல்லாட்டி ஒரு மரத்தை நான் காண்றேன், மரங்களை பொதுவாக கண்டு நல்ல அழகான மரங்கள் எல்லாம் நிக்குதுன்னு சொல்லி, இல்லாட்டி ஒரு பூவை பார்க்கிறேன். அப்ப அந்த பூக்களை பார்க்கிறேன், ஆனா அங்க பூக்கள் தான் எனக்கு தெரியுது ஒழிய என்ன பூவண்டு தெரியல. அதை சொல்றது பொது காட்சி, அதை நிருவியப்பம் என்று சொல்ற. அப்ப அங்க பொது காட்சி வரும்போது புலன்களும் பொறிகளும் சேருது, புலன்களும் பொறிகளும் அங்க பொது காட்சி. அப்ப என்று தோன்றுவது. இப்ப இதுக்குள்ள அந்த விளக்கம் முழுக்க இவர் சொல்லி போட்டார், அவ வாய்ச்சவ வடிவ. இப்ப மானத காட்சி அடுத்ததுக்கு போங்க. மானத காட்சி பொருள்களை வாயிற்காட்சியால் பொதுவாக உணர்ந்த பின்பு சிறப்பாக உணர விரும்பினால் நாம் அதை பொது காட்சியை மறவாமல் பற்றி மேலே மனம் முதலி உள் கருவிகளை செலுத்தி இது யாது என்று ஆராய்ந்து இன்னது என்று உணர்வோம். இவ்வாறு உணர்வதே சிறப்பு காட்சியால் சிறப்பு காட்சி சவிகற்ப காட்சி எனப்படும். இது மனம் முதலிய ஒரு உட்கருவிகளாலே உண்டாவதால் காட்சி. இப்ப முதலியாண்டு வந்தா எல்லாத்தையும் நினைக்க. இப்ப பொருள்களை வாயில், இப்ப நான் முதலே சொன்னேனே, இப்போ ஒரு ஓசையை நான் உணர்ந்துட்டேன், அது எந்த புலன், அந்த புலன் ஓசை போய் எந்த பொறியாய செவியை அடையும் போது, இல்லாட்டி ஒரு உருவத்தை கண்டுட்டேன், ஒரு ஆரோ வரீனம் என்று கண்டுட்டேன். அப்ப அந்த உருவத்தை நான் கண்ட உடனே எந்த கண்ணை போய் அதை அடையுது. அடைஞ்ச உடனே ஆரோ வரீனம் என்று பொதுவா அறிஞ்சது. டக்கண்ட என்ன செய்யுது, இந்த புலன் ஆரோ வருகுதண்டு எனக்கு என்னுடைய சித்தம் மனம் புத்தி அகங்காரத்துக்கு போய் சொல்லு, மனம் முதலியண்டா நாளையும் எடுத்துடணும், நாலாம் தக்கர் அதுக்கு போய் சொல்லுது ஆரோ வரீனம் உண்டோன்னா அது ஓகே. அது புத்தி அங்க வேலை செய்யுது, மனம் போய் வெளியில பற்றுது, புத்தி இந்நேரண்டு நிச்சயிக்குது, அகங்காரம் இதுதான் என்று சொல்லி நிச்சயிக்குது. அப்ப
அங்க சித்தம் திருப்பி திருப்பி அதை நினைக்குது. அப்ப அந்த அந்த அது சொல்லுதோ இந்நேரம் சிவா அம்மா வாராண்டு எனக்கு அந்த கரணங்கள் மூலமாகத்தான் நான் சிவா அம்மான்றதை அறிகிறேன். அப்ப அது சிறப்பு காட்சி. அதுக்குத்தான் பெயர் என்ன? சபிகற்ப காட்சி. நல்ல வடிவா இதுல விளங்கப்படுது. இதை விட வேற எங்க இது எத்தனையோ தடவை நாங்க படிச்சு 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 எங்களுக்குள்ள இது இருக்குது என்றாலும் இதை விட சிறப்பா நீங்கள் எங்கேயும் காண மாட்டீங்க. அப்படிங்க கண் முதலிய பொறியளவில் கண்முதலிய பொறியளவில் பொருள்களை பொதுவாக உணர்கின்ற வாயிற் காட்சியோடு நின்றுவிட்டால் அவை நான் வாசி முடிக்கிறேன். அவை இன்னது என தோன்றா. அதனால் அப்பொருள்களை பற்றிய நினைவும் பின்னர் உண்டாக மாட்டா. அது பொதுக்காட்சியோட இருந்தால் அது அவை இன்னதென தோன்ற எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். அதனால் அப்பொருள்களை பற்றிய நினைவும் பெறாது பின்னுக்கு. எனக்கு அந்த கரணங்கள் அங்க சம்பவிக்காட்டி மனம் முதலிய கருவிகளை கொண்டு பொருள்களை ஆராய்ந்து சிறப்பாக உணர்கின்றதுதான் மானத காட்சி. மானத காட்சி உணர்கின்ற மானத காட்சி நிகழ்ந்த பின்பே அவை இன்ன விளங்கும். அவ்வாறு விளங்க உணர்ந்த பொருள்களே பின்னர் நினைவுக்கு வருமே. நாங்க சித்தன் திருப்பி திருப்பி நினைக்கப்படும். வாயில் காட்சியால் அது ஒரு பொருள் தோன்றுகிறது என்று தெரிந்த பின்பு அதனை இன்னதென அறிதல் வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகுமாயின் இகது யாது என்னும் ஆராய்ச்சி தோன்றும். எடுத்துக்காட்டாக கண் வாயிலாக அது ஓர் உருவம் தோன்றுகிறது என உணர்ந்த பின்பு அதனை இன்னதென உணர்தல் வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் இவ்வுருவஞ்சாது என்ற ஆராய்ச்சி உண்டாகும். அப்பொழுது இது குற்றியோ அன்றோ மனிதனோ அன்றோ குற்றியோ அன்றோ மனிதனோ அன்றோ என்ற ஐயப்பாடுகள் உண்டாகும். அதாவது குற்றி என்பது பசுக்கள் நிற்கும் இடத்தில் அவைகள் உராய்ந்து கொள்வதற்காக நடப்படும் மரம் அல்லது கல். அது சில வேளையில் ஆள் போல தோன்றும். குற்றியோ என உடன்பாட்டு வகையில் எண்ணுவது சங்கற்பம் என்றும் அன்றோ என்று அதனை எண்ண மறுத்து எண்ணுவது விகற்பம். அங்கதான் அங்க நிர்விகற்பம் சகி விகற்பம். அதாவது விகற்பம் என்று சொன்னா ஐயப்பாடு ஐயக்காட்சியாகும். விகற்பம் என்று சொல்லப்படும் இச்சங்கற்ப விகற்பங்களாய் ஐயப்பாடு ஐயக்காட்சியாகும். ஐயப்பாடு நிகழ்ந்த பின்னர் இதனை இன்னதென துணிதல் வேண்டும் என்ற ஓர் எழுச்சி உண்டாகும். அப்பொழுது அப்பொருள் 5 வகையில் வகுத்து உணரப்பட்டு இகது ஐயம் வரைக்குள்ள 5 வகையில வருகுதாம். எப்படி? அதாவது 5 வகையாவன பெயர், சாதி, குணம், தொழில், உடைமை என்பன. 5 வகையில் வகுத்துணர்மாறு காணப்பட்ட உருவம் மனிதனாயின் இவன் சாத்தன், மனிதன், கரியன், கடுநடையன், குலையினன் என்றால் போல உணர்தலாம். இவ்வாறு வேறு வேறு வகையில் பகுத்து உணர்தல் பற்றியே இச்சிறப்புணர்வு சபிகற்ப காட்சி என்றும் இவ்வாறு உணராத போது பொது உணர்வு நிறுவிகற்ப. அங்க மனம் முதலிய வேலை செய்யாட்டி பொது உணர்வோடைய நின்றுடும். நிறுவியப்ப காட்சியோடைய நின்றுடும். மனம் முதலிய வேலை செய்த ஆராய்ஞ்சு பார்க்கும் போது அங்க சிறப்பு காட்சியாகிய சபிகற்ப காட்சி நடைபெறும். அப்ப நிறுவப்ப காட்சி சபிகற்பம் வேறுபாட்டோடு கூடியது. அது முக்கியம். நிறுவியற்பம் வேறுபாடு இல்லாதது. வேறுபாடு இல்லாது மனிதன், மரங்கள், பூக்கள். ஆனா அங்க மனம் முதலிய அந்த கரணங்கள் சம்பவிக்கும் பொருந்தும் போது அங்க வர்றது அதாவது சபிகற்ப காட்சி சிறப்பு உணர்வு. இப்ப நிறுவியக்கம் வேறுபாடு இல்லாதது, அதாவது சபிகற்பம் வேறுபாடு உடையது. சில சமயங்கள் வேறு பொருட்களுக்குரிய பெயரையும் முதலியவற்றை காணப்பட்ட பொருட்குரியனவாக கருதுதலால் குற்றியை மனிதன் என்று மனிதனை குற்றி என்று மாறி துணிதல் உண்டாகும். அது திரிவு காட்சியாகும். ஐயக்காட்சியும் திரிவு காட்சியும் குற்றமுடைய. அதனால் அவை பிரமாணமாகாது. பொருள்களை அவ்வவற்றுக்குரிய பெயர் முதலியவற்றால் சபிகற்பமாக உள்ளவாறு உணர்தலே உண்மை காட்சி. ஆதலால் அது பிரமாணமாகும். அப்போ எங்களுக்கு என்ன நிர்விகற்பம் ஆகிய பொது காட்சியும் சபிகற்பம் ஆகிய சிறப்பு காட்சியும் பற்றி எங்களுக்கு நல்லா கிளியரா இதுக்குள்ள வடிவா சொல்லி இருக்கிறேன். இப்ப அடுத்த தன்பேதனை காட்சி நாங்கள் பேராக படிப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. நன்றி எல்லோரும். நன்றி அம்மா. நான் வர முடியும்.